வணக்கம். இது தமிழ் நியூஸ் கோனரின் இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னாரில் இரத்த கொடூரம், கணவனை துண்டு துண்டாக வெட்டிய மனைவி, காரணம் கேட்டு அதிர்ச்சி. யாழ்ப்பாணத்தை விஜய்க்கே கொடுங்கள், எம்பியின் அதிர்ச்சி ஊட்டும் கோரிக்கை, அனுர அரசாங்கத்தின் பதில் என்ன? இலங்கையில் அவசர எச்சரிக்கை, சீக்கிய பெரிய பிரமுகர்கள், மறைக்கப்பட்ட உண்மையின் வெளிச்சம். ஒரே இரவில் கோட்டையை காலி செய்த திமுக அமைச்சர்கள், புதிய அரசு ரெடி, சூடுபிடிக்கும் தமிழக அரசியல். ஈரானை உலக வரைபடத்தில் இருந்து அகற்றும் நிலைவரும், ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. இது போன்ற தொடர்ச்சியான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது தமிழ் நியூஸ் கோனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். மன்னார் மூர்வீதி பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தனது கணவனை கொலை செய்த மனைவி அவரது உடலை துண்டு துண்டுகளாக வெட்டி உரப்பையில் போட்டு மெளசலகூட குழியில் போட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சடலம் திங்கட்கிழமை மன்னார் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், மன்னார் மூர்வீதியில் வாடகைக்கு வீடு ஒன்றில் வசித்து வந்த கணவன் மனைவிக்கு இடையில் கடந்த சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட தர்க்கம் காரணமாக மனைவி தனது கணவனை தாக்கி கொலை செய்துள்ளார். பின்னர் சடலத்தை துண்டு துண்டுகளாக வெட்டி உரப்பையில் போட்டு மெளசலகூட குழியினில் போட்டுள்ள நிலையில் மன்னார் காவல் நிலையத்தில் குறித்த பெண் சரணடைந்துள்ளார். உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை பார்வையிட்டதோடு மன்னார் நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோருக்கு தெரியப்படுத்தியதோடு கொலையை செய்த பெண்ணையும் அழைத்து வந்தனர். பின்னர் நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோர் வருகை தந்த நிலையில் சடலம் மெளசலகூட குழியிலிருந்து எடுக்கப்பட்டது. உயிரிழந்தவர் மன்னார் வங்காள பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடையவர் என்றும், கொலை செய்த அவரது மனைவி மன்னார் பனங்கட்டு கொட்டு பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் எனவும் தெரிய வருகிறது. குறித்த சம்பவம் மன்னார் மக்கள் மத்தியில் அச்ச நிலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கேட்டது போல கச்சத்தீவை மட்டுமல்ல யாழ்ப்பாணத்தையும் சேர்த்து தமிழ்நாட்டிடம் இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றியீட்டுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு சபையில் வைத்து அர்ச்சுனா எம்பி வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு அடக்கப்பட்ட தமிழன் என்ற வகையில் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வடக்கில் உள்ள தீவு பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கப்படுவதில்லை என்பது மிக முக்கிய குற்றச்சாட்டாக உள்ளது. குறிப்பாக நெடுந்தீவு பகுதியில் உள்ள குடும்பங்களில் பாதிக்கு பாதி மக்களுக்கு மின்சாரம் இல்லை. ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 5 நாட்கள் மின்சாரம் தடைப்படுகின்றது. தீவு பகுதிகளில் இது பாரிய பிரச்சனையாக உள்ளது. கச்சதீவை விஜய் கேட்டார் என்ற போது அதனை தர முடியாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். ஆனால் நாங்கள் கூறுகின்றோம், கச்சதீவை மாத்திரமல்ல முழு யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்துக்கு எழுதி கொடுங்கள். தமிழ்நாட்டு மக்கள் எங்களை பார்த்துக் கொள்வார்கள் என குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைத்தளங்களில் அறிமுகமில்லாத நண்பர்களுடன் பழகும்போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு இலங்கை கணினி அவசர தயார் நிலைக்குழு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையர்களை இலக்கு வைத்து இந்தியாவில் இருந்து இயக்கப்படுவதாக கருதப்படும் புதிய வாட்ஸ்அப் காணொலி மோசடி தொடர்பில் அண்மைய நாட்களில் பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளதை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கவர்ச்சிகரமான விளம்பரங்களின் போலி ஃபேஸ்புக் கணக்குகளை பயன்படுத்தி தொடர்பு கொள்ளும் மோசடிக்காரர்கள் ஆரம்பத்தில் ஃபேஸ்புக் மூலம் பழகி பின்னர் வாட்ஸ்அப் செயலிக்கு தொடர்பை மாற்றி வாட்ஸ்அப் காணொலி அழைப்பினை மேற்கொள்கின்றனர். நிர்வாணமான தோற்றத்தில் அழைப்பை ஏற்படுத்தி பின் அதனை படம் பிடித்து அல்லது போலியான ஆபாச காணொலிகளை உருவாக்கி அதனை பாதிக்கப்பட்டவரின் சமூக வலைத்தள தொடர்புகளுக்கு அனுப்புவதாக கூறி பணம் பறிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். இந்த மோசடி கும்பல் இந்தியாவில் உள்ள வங்கி கணக்குகளுக்கு பணம் அனுப்புமாறு மிரட்டி பணம் கோருகின்றது. இதனைத் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் அறிமுகமில்லாத நண்பர்களுடன் பழகும்போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். சமூகத்தில் பல முக்கிய பிரமுகர்கள் கூட இந்த மோசடியில் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கும் சைபர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள அமைச்சர்களின் அறைகளை புதிய அமைச்சுக்களுக்காக தயார் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெற்றி பெற்றுள்ளார். தேர்தலில் அவரது கட்சி 108 இடங்களை கைப்பற்றியுள்ள நிலையில் விரைவில் விஜய் தலைமையில் புதிய அரசு அமைய உள்ளது.
இதைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள அமைச்சர்களின் அறைகள் அனைத்தும் மீள ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில் திமுக அமைச்சர்கள் அனைவரும் தங்களது அறைகளிலிருந்து வெளியேறி வருகின்றனர். அத்தோடு அங்கிருக்கும் மு.க. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரது புகைப்படங்களும் அகற்றப்பட்டு வருகின்றன. இதுபோல் அடியாரில் உள்ள அமைச்சர்களின் இல்லங்களை ஒழுங்கமைக்கும் பணியும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமைச்சர்கள் தங்களது பொருட்கள் மற்றும் உடைமைகளை எடுத்துச் செல்லும் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். தொடர்ச்சியாக புதிதாக பொறுப்பேற்கும் விஜய் தலைமையிலான அரசியல் அங்கம் வகிக்க உள்ள அமைச்சர்கள் விரைவில் தலைமைச் செயலகத்தில் உள்ள அமைச்சர்களின் அறைகளை பயன்படுத்த உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானை உலக வரைபடத்திலிருந்து அகற்றும் நிலை உருவாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஹோமஸ் நீரிணையிலோ அல்லது பாரசீக வளைகுடா பிராந்தியத்திலோ உள்ள அமெரிக்கா கப்பல்களை இலக்கு வைக்க முயன்றால் ஈரானை உலக வரைபடத்திலிருந்து அகற்றும் நிலை உருவாகும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் முன்னரை விட இப்போது நெகிழ்ச்சித்தன்மையுடன் இருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டார். இதற்கு முன்னர் ட்ரம்ப் இவ்வாறான அச்சுறுத்தல்களை விடுத்திருந்தவுடன் கடந்த மாதம் சமூக வலைத்தளங்கள் வாயிலாக ஒரு முழு நகரமே அளிக்கப்படும் என்று அவர் கூறியிருந்தார். ஹோமஸ் நீரிணையோடாக பயணிக்க முயன்ற கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அமெரிக்க இராணுவத்தால் 7 ஈரானிய படகுகள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ட்ரம்ப் ரூத் வலைத்தளத்தில் பதிவிட்டிருந்தார். நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவது, மீண்டும் இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது ஆகிய 2 தெரிவுகளை உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை ஹோமஸ் நீரிணையூடாக பயணித்து அமெரிக்க இராணுவத்தால் குறிவைக்கப்பட்ட 6 படகுகளும் IRGC-உடன் தொடர்புடையவை அல்ல என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவை சரக்குகள் மற்றும் பயணிகளை ஏற்றிச் செல்லும் படகு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 24 மணித்தியாலங்களில் ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் மத்திய கிழக்கு வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள கப்பல்கள் மீது ஈரான் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் உலக சந்தையில் எண்ணெய் விலை சுமார் 6% உயர்ந்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாத தொடக்கத்தில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் எட்டப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு பின்னர் பதிவான மிக மோசமான மோதல் நிலைமை இதுவென வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி பிரெண்ட் ரக கச்சா எண்ணெய் பீப்பா ஒன்றின் விலை 6.3% அதாவது $6.79 அமெரிக்க டாலர்கள் அதிகரித்து $114.96 பதிவாகியுள்ளது. அதேபோல் அமெரிக்காவின் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெயின் விலை 4.2% அதாவது $4.23 அமெரிக்க டாலர்கள் அதிகரித்து $106.17 உயர்ந்துள்ளது. இத்துடன் தமிழ் நியூஸ் கோனரின் செய்திகள் நிறைவு பெற்றன. இதுபோன்ற தொடர்ச்சியான செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நமது தமிழ் நியூஸ் கோனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.